17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். I invite all of you to come with me to 1 Samuel chapter 16 and 17. 16-17ஆம் அதிகாரத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிற தலைப்பு ஆனது இப்படியாக, தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு தலைப்பு ஒன்றை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். God sees the heart. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வேத பகுதியிலே நான் எடுத்துக்கொள்கிற வசனமானது 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதன் பின்பு நாம் அந்த வசனத்தை நாம் ஆங்கிலத்திலையும் கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 Samuel chapter 16 and verse 7. It reads like this: But the Lord said to Samuel, Do not look at his appearance or at the height of his stature, because I have refused him. For the Lord does not see as man sees. For man looks at the outward appearance, but the Lord looks at the heart. நாம் கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் நீயோ இவர்களுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், இவர்களுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷனோ எப்படி பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால் தான் இந்த மாலை வேளையிலே நம்முடைய தலைப்பானது தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்றதான ஒரு தலைப்பை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வேத வசனத்தை நீங்கள் இன்னும் கோடிடாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த வேத வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். ஏன்? நம் ஆராதனை செய்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். The Lord whom we serve is a God who looks at our hearts. நம்முடைய இருதயத்தை காண்கிற ஒரு தேவன் அவர். இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு சில வார்த்தையை நான் முதலாவது கூறி அதற்கு பிற்பாடு நான் உங்களுக்கு ஒரு 4 பாடத்தை இந்த வேத வசனங்களில் இருந்து கற்றுக் கொடுக்கும்படி நான் விரும்பி இருக்கிறேன். மனுஷர்களாகிய நாம் ஒரு மனுஷனை எப்படி இடை போடுகிறோம்? அவனுடைய வெளி தோட்டங்களை பார்த்து அவன் யாராய் இருக்கிறான் என்று பார்த்து ஒரு மனுஷனை நாம் இடை போட்டு விடுகின்றோம். அவனுடைய அந்தஸ்து என்ன, அவன் பார்க்க எப்படி இருக்கிறான், அது மட்டுமல்ல ஒரு மனுஷனுடைய வயதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பட்டங்களையும் பதவிகளையும் நாம் பார்க்கிறோம். அவன் எப்படி வெற்றி பெற்றவன் வாழ்க்கையில் என்றதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பேருக்கு அவனை தெரியும் என்றதை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் பார்த்து அதற்கு தக்க ஒரு மனுஷனை நாம் என்ன செய்கிறோம்? இடை போட்டு விடுகின்றோம். இவன் இப்படியாய்த்தான் இருப்பான், இவள் இப்படியாய்த்தான் இருப்பாள் என்று சொல்லி நாம் இடை போட்டு விடுகிறோம். அப்போ மனுஷன் எப்படி பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளி தோட்டத்தை பார்த்து ஒரு மனுஷியை இடை போட்டு விடுகின்றோம். ஆனால் நாம் ஆராதனை செய்கிற ஆண்டவரோ அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் வெளி தோட்டங்களை பார்த்து ஒரு மனுஷனை இடை போடுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம் தேவன் அவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஸோ வேதம் சொல்லுகிறது நம் எண்ணம் என்ன, நம் சிந்தை என்ன. இப்போது கூட நம் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது கூட நாம் என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். இது நமக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். காரணம் என்னென்றால், சில சமயத்தில் யாரிடத்திலையும் முறையிட முடியாத வெளியிலே நாம் பார்க்கிறதற்கு சிரித்தவர்களாக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா ஆறுதலை கொடுக்கிறார்?
நீ உள்ளந்தரியங்களிலே அழுது கொண்டிருக்கிறாய், யாரும் பார்க்கல, ஆனால் நான் உன்னை பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நாளை நான் என்ன செய்வேன், நாளை நான் என்னத்தை உண்பேன் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை அறிந்த தேவனாய் இருக்கிறார். ஏன்? அவர் நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்த ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இதே போல ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா அதில் 10வது வசனத்திலே எரேமியா மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. Come with me to Jeremiah chapter 17 and I invite you to come to verse 10. It reads like this. It says, I the Lord search the heart, I test the mind, even to give every man according to his ways and according to the fruit of his doings. நாம் கேட்போம். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும், அவன் வழிகளுக்கும், செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும். நம் ஆண்டவர் என்ன செய்கிறவர்? இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறார். உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருக்கு மறைமுகமான ஒரு இடம் இல்லை. மனுஷன் எங்கே போய் மறைந்து கொண்டாலும், மனிதர்களுடைய கண்களுக்கு நாம் அறிந்திருந்தாலும் தேவனுடைய கண்களுக்கு நாம் அறியவே முடியாதான். உன் அறையை பூட்டி கொண்டு ஒரு தனி மனுஷனாய், ஒரு தனி மனுஷியாய் உன் அறைக்குள்ளார இருக்கிறாய் என்று யாரும் என்னை பார்க்கல, வெளி உலகம் என்னை பார்க்கல, என் தாய் என்னை பார்க்கல, என் தந்தை, என் உடன் பிறந்தோர் என்னை பார்க்கல, நான் தனித்து அறையில் இருக்கிறேன் என்று நீ சொன்னாலும் கூட ஆண்டவர் உன்னை அறிகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது நமக்கு பயத்தையும் கொடுக்கணும், அது நமக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்கணும். என்ன பயம்னா, ஆண்டவர் பார்க்கிறார், அதனால நான் என்ன செய்தாலும் அது அவர் பார்க்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த பயத்தின் நிமித்தமாக நாம் எதை செய்தாலும் தேவன் பார்க்கிறார் எண்ணத்தோடு நாம் செய்கிறவர்களாக இருப்போம். இன்னொரு பக்கத்திலே நெருக்கப்படுகிறவர்களாக இருந்தால், ஆண்டவர் பார்க்கிறார் என்ற ஒரு எண்ணம் இருந்தால், யார் என்னை பார்க்கலன்னாலும் ஆண்டவரே நீங்கள் என்னை பார்க்குறீங்க, அது என் ஆறுதல், அது என் மன மகிழ்ச்சி என்று கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? நாம் சொல்ல வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஒரு முறை, பிரியமானவர்களே, மத்தேயு 15வது அதிகாரத்தில் வசனம் 18-19 வசனத்தில் இப்படியாக கூறினார். I call you to come to Matthew chapter 15. I want you to come to verses 18 and 19. But those things which proceed out of the mouth come from the heart. I will read again. But those things which proceed out of the mouth come from the heart, and they defile a man. For what of the heart proceed? Evil thoughts, murders, adulteries, fornications, thefts, false witness, blasphemies. நாம் கேட்போம். வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் புறப்பட்டு வருகிற இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். வசனம் 17-18 சொல்லுகிறது, எது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும்? ஒரு மனுஷனுக்குள்ளார வாயிலிருந்து போகிறது தீட்டுப்படுத்தாது. ஒரு மனுஷனுக்கு உள்ளார இருந்து வாயில வெளியே வருகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு 17-18-19 வசனத்திலே அவர் பேசுகிறார். அப்போ இயேசு சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்று சொல்லி, நம்முடைய நாவில் இருந்து தீய வார்த்தைகள், கொலை சம்மந்தமான வார்த்தைகள், இப்படி விபச்சார வார்த்தைகள்,
பாவம் நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வருகை, இதுவே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி இயேசு நமக்கு எடுத்து உரைக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா, ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கத்தக்க ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, இன்னைக்கு என்னை பார்க்கிறார் ஆண்டவர், என்னை காண்கிறார் ஆண்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சின்ன அறிவோடு இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், வேதத்திலே தாவீதை குறித்து பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு 4 பாடங்களை சீக்கிரமாய் கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்னை கேட்கும்படிக்கு அழைக்கிறேன். தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். பெத்லகேமிலே தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக, தகப்பனான ஜெஸ்ஸியின் குடும்பத்திலே கடைசி மகனான இந்த தாவீது ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் வசித்த நாட்களிலே இஸ்ரவேலின் சூழ்நிலை என்ன, நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு நெருக்கத்திலே இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த ஒரு காலம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேரத்தில் தேசத்தின் சூழ்நிலைகளை நீங்களும் நானும் பார்க்கலாம். ஒரு ராஜா எந்த நேரத்திலையும் தன் ஆண்டவருக்கு பயந்தவனாய் இருந்தால் அந்த ராஜ்யம் அல்லது அந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு ராஜ்யம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால், ஒரு ராஜ்யம் ஆண்டவர் சித்தத்தை செய்யாமல் இருந்தால், ஒரு குடும்பத்தின் தலைவன், ஒரு குடும்பத்தில் வாழ்கிற நாம் கீழ்ப்படியாமல் போனால், பிரியமானவர்களே, அவைகள் என்ன கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம் ராஜாவான சவுல் என்பவன், அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், இது 15வது அதிகாரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற அதிகாரம் 16, 17. ஆனால் 15வது அதிகாரத்திற்கு வாருங்கள். Come with me to 1 Samuel chapter 15. We are going to look at verses chapter 16 and 17. But come with me to chapter 15, the chapter just before chapter 16. And I want you to come to verse 26. கவனித்து பாருங்கள், வசனம் 26, 26. But Samuel said to Saul, I will not return with you, for you have rejected the word of the Lord, and the Lord has rejected you from being king over Israel. நாம் கேட்போம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, சவுலை பார்த்து தீர்க்க தரிசியான சாமுவேல் அவர் சொல்லுகிறார், சவுலே, நீர் ஆண்டவரை கர்த்தரை தள்ளினேர், அதனால் ஆண்டவர் உம்மை தள்ளினார். அப்போனா என்ன அர்த்தம்னா, சவுல் என்பவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனான். சவுலை ராஜாவாக நியமித்தது ஆண்டவர். ஆனால் இந்த சவுல் ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தேவனுடைய வார்த்தை சாமுவேல் மூலமாக வருகிறது. என்ன என்று வருகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலை நீ கீழ்ப்படியாமல் போனபடியினாலே ஆண்டவர் உன்னை தள்ளிவிட்டார் என்று ஆண்டவர் அங்கே வேத வசனத்திலே அங்கே சொல்லுகிற ஒரு கருத்தை நாம் பார்க்குறோம். அப்புறம் தான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தேடினார். இப்போ யாரை தள்ளிவிட்டார்? சவுலை தள்ளிவிட்டார். சவுல் தான் ராஜா. அப்போ ஆண்டவர் தள்ளின பின்பு அடுத்த ஒரு ராஜாவை நியமிக்கிறதுக்கு ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடினார் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சாமுவேலை ஜெஸ்ஸி என்ற குடும்பத்திற்கு அனுப்பி விடுகிறார். அந்த ஜெஸ்ஸி குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள், அதில் கடைசி பையன்தான் இந்த தாவீது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீதுக்கு என்ன தொழில் கொடுத்திருக்கிறார்? ஆடு மேய்க்கிற தொழிலை கொடுத்திருக்கிறார். அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. யாரே? தாவீது ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிற. நல்ல கவனித்து பாருங்க, ராஜா ஆண்டவரை தள்ளிவிட்டார். ஆண்டவர் ஆதலால்
ராஜாவான சவுலை தள்ளினார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடினார். ஆண்டவர் ஜெஸ்ஸியின் குடும்பத்திற்கு சாமுவேலை அனுப்பிவிட்டார். அங்கே போய் பார்த்தா சாமுவேலின் பிள்ளைகள் எல்லாரும் வருகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார் சாமுவேல்கிட்ட, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. ஆமென். அப்போது தான் நாம் இப்போ வாசிக்க கேட்ட முதல் அடிப்படையான வேத வசனம் 16ஆம் அதிகாரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரத்தில் நாம் 7வது வசனத்தை திரும்பி வாசிப்போம். வசனம் 7 நாம் கவனிப்போம். வாசியுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும். நல்லா கவனிங்க. ஜெஸ்ஸியின் பிள்ளைகள் ஒவ்வொருவராய் முன்னுக்கு வராங்க. சாமுவேல் அந்த ஒரு பிள்ளையை பார்த்தா சாமுவேல் சொல்கிறார், பார்க்க இவன் வடிவமாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான், உயரமாக இருக்கிறான், அதனால் இவனாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவன் அல்ல, அடுத்த பிள்ளை வரான். இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் சாமுவேல் முன்னுக்கு வந்து நிற்கிறார்கள். சாமுவேல் கண் பார்வைக்கு எப்படி இருக்குன்னா இவனாய்த்தான் இருக்க வேண்டும். காரணம் என்ன? இவன் உயர்வாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான், இவன் பார்க்க அருமையாக இருக்கிறான், அப்போ இவன் தான். அப்போது தான் ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்கிறார் இந்த வார்த்தையை. ஆண்டவர் சொல்கிறார், நாம் கேட்போம். நீ இவனுடைய முகத்தையும், நீ இவனுடைய முகத்தையும், இவனுடைய சரீர வளர்ச்சியும், இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்கிற. நான் இவனை புறக்கணித்தேன், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், நான் மனுஷன் பார்க்கிறது படி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். மனுஷன் பார்ப்பான். இப்போ ஜெஸ்ஸியின் குடும்பத்தில் ஒரு பையன் ஆண்டவர் அவனை ராஜாவாக்க தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஆனால் ஒவ்வொரு பிள்ளை வரும்போது நாம் நினைக்கிறோம், நம் பார்வைக்கு இவன் தான் ராஜாவாக அமருவதற்கு இவன் தான் வடிவமாக இருக்கிறான், இவன் தான் அழகாக இருக்கிறான், சௌந்தரியமாக இருக்கிறான், அல்லேலூயா, கவர்ச்சியாக இருக்கிறான், இப்படி நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் பார்க்கறது போல நாம் பார்ப்பது அல்ல. ஆமேன். இன்றைக்கு கூட உங்களை நான் பார்க்கிறேன். ஆமேன். உங்கள் முகத்தை, உங்கள் பாவனை, உங்களை நான் பார்க்கிறேன், அழகாக இருக்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ வெளி தோற்றத்தை பார்க்கிறாய், ஆனால் நான் விளாவுகிற தேவன், அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். நான் எப்படி உன்னை பார்க்கிறேன்? உன்னுடைய உள்ளந்தரியங்களை பார்க்கிறேன். ஆமேன். ஸோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பெரியவர். இந்த சின்ன அறிவோடு இன்றைக்கு நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களே ஒரு சின்ன கண்ணோட்டம் விட்டு சில பாடங்களே கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் பாடம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 16ஆம் அதிகாரத்தில் முதலாவது, I want you to look at 1 Samuel chapter 16. Amen. Overlooked but chosen by God. Amen. தமிழிலே புறக்கணிக்கப்பட்டாலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. எல்லாரும் இவன் ஆகாது, இவள் ஆகாது, இவள் சரி வர மாட்டாள், இவன் முடியாது, உன்னை எல்லாரும் தள்ளி விட்டிருந்திருப்பார்கள். அல்லேலூயா. உன் வேலை இடத்துல கூட எல்லாரும் உன்னை தனியாய் பார்க்கக்கூடும், ஒதுக்கி வைத்திருந்திருக்கக்கூடும், யாரும் உன்னை சேர்த்து கொள்ளாமல் இருக்கக்கூடும், யார்கிட்ட போய் பேசினாலும் உன்னை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கக்கூடும், தள்ளிவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, அவர்களை தான் நான் தேர்ந்தெடுக்கிறவன். ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதன் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் தாய் உன்னை கைவிட்டிருக்கலாம். நம்ம ஒரு பாடல் கூட பாடுவோம். என்னென்றால் நாம் சொல்லுவோம், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டிருந்தாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஃபாதர் பத்மன்ஸ் இந்த பாடலை பாடும்போது எப்படி பாடினார்? கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே
மாட்டார். பாடுவோம் அந்த பாட்டை ஒரு சின்ன பாடலாய் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அப்போ நம்ம பாடுவோம். ஒருவேளை சாத்தான் செவியில் சொல்லுவான், அதான் எல்லாரும் கை விட்டுட்டாங்களா, அப்புறம் என்ன இன்னுமா கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு நீ பாடு, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். உன் கணவன் உன்னை கைவிட்டிருக்கலாம், மனைவி உன்னை கைவிட்டிருக்கலாம், யாரும் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உன் பிள்ளைகள் கூட உன்னை விட்டு விலகி இருக்கலாம், வேலை இடத்துல உன்னை விட்டு தள்ளி நிற்கலாம். அல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசுவின் வார்த்தை நம் செவியிலே தொனிக்கிறது, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். பாடுவோம் இந்த பாடலே. கைகளை தட்டி யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்கள், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். மறுபடியும், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லுங்கள், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் சொல்லுங்க, இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். One more time. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஏன் இந்த வார்த்தை? இந்த தாவீது என்பவனை பாருங்கள், தன் தகப்பன் ஒவ்வொரு பிள்ளையையும் கொண்டு வந்து சாமுவேல் இடத்திலே நிறுத்தினார். ஒவ்வொரு பிள்ளையும் வர வர சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றார், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை என்று சொல்லி கடைசி வரையிலும் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு பிள்ளையும் போய்விட்டார்கள். ஆண்டவர் கடைசி வரைக்கும் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அப்போ என்ன பார்க்கிறோம்? ஜெஸ்ஸி என்ற தகப்பனுக்கு தாவீது என்ற ஒரு குமாரன் ஒருவன் இருக்கிறான் என்று கூட எண்ணமில்லாத ஒரு நேரம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், யார் உன்னை கைவிட்டாலும், உன் தகப்பன் உன்னை மறந்தாலும், உன் தாய் உன்னை மறந்தாலும் ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டாரா? ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஆமென். அவங்க சாமுவேல் பாருங்க, இந்த தகப்பன் இடத்துல ஆண்டவர் அத்தனை பிள்ளையும் நோன்னு சொல்லிட்டார். அப்போ சாமுவேல் கேட்கிறார், தகப்பன் இடத்துல வேற யாராவது குமாரன் உண்டோ? வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to 1 Samuel chapter 16 and I invite you to come to verse 11. 1 சாமுவேல்
16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எனக்கு கவனிக்கும்படிக்கு நான் உங்களை அழைக்கிறேன். And Samuel said to Jesse, are all your young men here? Then he said, there remains yet the youngest, and there he is keeping the sheep. And Samuel said to Jesse, send and bring him, for we will not sit down till he comes here. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். ஆமென். அல்லேலூயா. அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த சாமுவேல் கேட்கிறார். ஆமென். அப்பாவுக்கு அப்பதான் ஞாபகமே வருது. ஆமால, இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். வேதம் சொல்லுகிறது இளையவன், யங், த யங்கஸ்ட் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இன்னொரு வார்த்தையில் என்னென்று சொல்லுவோம்? ஆக சிறியவன், கடைக்குட்டி என்று நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதுமே மூத்தவன் அவன் சிறந்திருப்பான். இளையவன் எப்போதுமே, பிரியமானவர்களே, அவன் முக்கியமற்றவன் என்று நாம் ஒருவேளை சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, யார் நம்ம தள்ளி விடுகிற நிலையில் இருக்கிறோமோ அந்த தள்ளி விடப்பட்டவர்களை உயர்த்தி வைக்கிறவர் நம்ம ஆண்டவர். சின்னவன் என்று உலகம் உன்னை பார்க்கும், ஆனால் ஆண்டவர் கண் பார்வைக்கு நீ பெரியவனாய் இருப்பாய். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்க. வேதத்திலே இன்னொருவன் இருந்தான், ஒரு சிறு பையன்தான். பைபிளில் சொல்லப்படுகிறது, அவன்தான் வீட்டில் கடைக்குட்டியாயிருந்தான். அவன் பெயர் யோசேப்பு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரத்தில், ஜெனசிஸ் சாப்டர் 37க்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே இந்த யோசேப்பை குறித்து வாசிக்கலாம். அப்பாவுக்கு செல்லமாயிருந்தான். இவன் அப்பாவுக்கு ரொம்ப செல்லமாயிருந்தபடியினாலே மூத்த அண்ணன்மாருங்க எல்லாத்துக்கும் இவன் மேலே ஒரு பெரிய பொறாமை. அல்லேலூயா. ஒரு நாள் சமயம் பார்த்து இந்த யோசேப்பை அவர்கள் பிடித்து குழியிலே தள்ளி அவனை விற்று போட்டார்கள் என்று சொல்லி, இவன் தானே அப்பாவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறான், இவனால் தானே நம்முடைய அப்பா நம்மளெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இவர்களுக்குள்ளார ஒரு பொறாமை என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர்களுக்குள்ளார பொறாமை. காயின் ஏன் ஆபேலை கொன்றான்? என ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இந்த காயின் காணிக்கை அங்கீகரிக்கல. காயினுக்கு ஆபேல் சகோதரன் மேலே கோபம், கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள், ஆனால் அவனை ஆண்டவர் உயரங்களிலே வைத்தார். அல்லேலூயா. நீ எல்லாருடைய பார்வையிலே சின்னவனாயிருக்கலாம், ஒன்றுமில்லாதவனாயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கண்களிலே நீ அகப்பட்டு கொண்டாய். உன்னை கர்த்தர் கண்டார். நீ யாராயிருந்தாலும், no matter who you are, God saw you today. உன்னை அவர் கண்டார். நீ கடந்து போகும்போது ஆண்டவர் கிருபை உன் மேலே படம். ஆச்சரியப்படுவாய். யார் கண்களிலே நீ ஒதுக்கப்பட்டு நின்றாயோ, தள்ளப்பட்டு நின்றாயோ, உயர முடியாமல் நின்றாயோ, அந்த ஆண்டவர் உன்னை உயர்விலே வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் வேத புஸ்தகத்திலே, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா, இஃப் யூ வில் கம் வித் மீ டு ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் அண்ட் இஃப் யூ வில் கம் டு வெர்ஸ் 13, சாப்டர் 13, 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Come to verse 22. And when he had removed him, he raised up for them David as king, to whom also he gave testimony and said, I have found David the son of Jesse, a man after my own heart, who will do all my will. Amen. நல்ல கவனிங்க. தாவீதை ஆண்டவர் கண்டபோது சாமுவேல் கிட்ட சொன்னார், இவன் தான் அவனை அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா?
எல்லாரும் வலது கையை இப்படி உயர்த்தி கொள்வோம். என்ன சொன்னார்? தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் கேட்போம். வாசியுங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாக தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமீன் சொல்லுவோம். ஒருவனை தள்ளினார். ஏன் அவன் தேவனை தள்ளினான்? இன்னொருவனை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்ப ஏன் இவனுக்கு ஆண்டவர் கண்களிலே தயவு, ஆனால் இன்னொருவனான சவுலுக்கு தயவு இல்லை? அவனை தள்ளி விட்டு விட்டார். காரணம் என்ன? அவன் தேவனை தள்ளினான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நாமும் கூட ஆண்டவர் கண்களிலே இரக்கம் பெறணும்னா, ஆண்டவர் கண்களிலே தயவு பெறணும். என் இருதயத்துக்கு ஏற்றவள், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று உன்னை குறித்து சொல்லணும்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்று தான். நீ தேவனை தேடுகிறவனாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக, தேவனுக்கென்று வாழ்கிறவனாய் நீ காணப்படும் போது ஆண்டவர் உன்னை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று நிச்சயமாய் உன்னை பார்த்து சொல்லுவார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இரண்டாவதாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம்? a heart after God. இந்த இரண்டாவது காரியம் தேவனுக்கு பிடித்த இதயம். நம்ம அந்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவ இருதயத்திற்கு ஏற்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு பிடித்தவன். யாரு? தாவீது. யார் அவன்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அப்பா கண்களில் கூட படாதவன் இவன். ஆமேன். ஆண்டவர் கண்களில் பட்டுவிட்டான். அல்லேலூயா. எல்லார் கண்ணிலையும் நீ தள்ளப்பட்டவன், எல்லார் கண்களிலும் படாதவன். உன் சொந்த வீட்டில் கூட உன்னை சேர்த்து கொள்ளாது இருக்கக்கூடும், ஆனால் கர்த்தர் கண்களிலே நீ பட்டாய். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாய் நான் ஏன் தாவீதுக்கு இந்த ஒரு புகழ், இந்த ஒரு பெயர், என் இருதயத்துக்கு ஏற்றவன்? எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் காரியத்தை உங்களுக்கு நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். 1 Samuel chapter 16, and I invite you to come to verse 23. And so it was, whenever the Spirit from God was upon Saul, that David would take a harp and play it with his hand. Then Saul would become refreshed and well, and the distressing spirit would depart from him. சவுல் என்ற இவன் பிசாசினால் வாதிக்கப்பட்டான். நிறைய பேர் பிசாசால் வாதிக்கப்படுகிறார்கள். சில பேருக்கு தூக்கமே வராது. ராத்திரி வேளையில் ஏதோ ஒரு ஆவியின் ஒரு போராட்டம். சில ஆவியின் கிரியைகள் 2 விதமாய் இருக்கிறது. ஒன்று வெளியரங்கமாய் நம்மை வாதிக்கிற ஆவிகள். இது நம்ம கண்களுக்கு இடைப்படக்கூடும். ஏதோ ஒரு நடமாட்டம், கதவு அடைக்கிற மாதிரி ஒரு சத்தம், யாரோ நடமாடுகிறது போல ஒரு 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 உணர்வு, ஏதோ இருள் உன்னை தாண்டி போகிறது போல. அல்லேலூயா. ஏதோ ஒன்று வந்து உன்னை நசுக்கிறது போல. இது வெளி தோற்றம். இன்னொன்று என்ன என்றால், ஆவி பிடித்து கொண்டவர்கள். அப்படின்னா இவர்கள் தேவ பக்தி இல்லாமல், தேவ நம்பிக்கை இல்லாமல், தேவனுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்காமல் வாழ்ந்தபடியினாலே, ஏதோ ஒரு காரணத்தினால சாத்தானுடைய பிடிக்குள்ளார அகப்பட்டவர்கள். இப்போ சாத்தான் வெளியிலிருந்து துன்பப்படுத்தல, சாத்தான் தங்களுக்குள்ளாவே வந்து தங்களை வேதனைப்படுத்தி கொண்டு. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம். சவுல்கிட்ட இருந்து தேவ ஆவி அவனை விட்டு போய்விட்டது. இப்போ அவன் இருதயம் காலி, அவன் இருதயத்தில் தெய்வம் இல்லை. அப்போ ஒரு கெட்ட ஆவி வந்து அவனை பிடித்து கொண்டது. அப்போ தாவீது வந்து ஆடுகளை மேய்க்கும் போது அவன் சுரமண்டலங்களே இசைக்கருவியை வாசிக்கிறவன். அவனை அரண்மனைக்கு கூப்பிட்டார்கள். எப்பெல்லாம் இந்த சவுல் பிசாசினால் வாதிக்கப்பட்டு அவன் கஷ்டப்படுகிற நேரத்தில் தாவீது சுரமண்டலத்தை வாசிப்பானா,
அந்த பிசாசு அவனை விட்டு ஓடிருமா. அல்லேலூயா. வாசிங்க கேட்போம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. அப்போ நாம் என்ன பார்க்கிறோம், தாவீது என்ன செய்வானா, அவன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பானா. ஆமென். ஆண்டவரை துதிப்பானா. அல்லேலூயா. நம்ம இசைக்கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி பாடி ஆண்டவரை துதிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆலயத்தில் கூடி வருகிறோம். நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஆமென். கர்த்தரை துதிக்கும் போது வேதம் சொல்லுக, எங்கே துதி உண்டோ அங்கே யார் உண்டு, கர்த்தர் உண்டு. வலது கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். துதிக்கிறவன் இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ தாவீது என்ன செய்வானா, சவுலுக்குள்ளார கெட்ட ஆவி அவனை அலக்களிக்கிறது. அலக்களிக்கும் போதெல்லாம் தாவீது இசையை எடுத்து வாசிப்பான். ஏன்னா அவன் ஒரு ஆராதனை வீரன். அப்போ ஏன் ஆண்டவர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார்? ஏனால் அவன் சின்ன வயதிலிருந்து ஆடுகளை மேய்க்கும் போது அவன் வயலிலே ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். இவன் சுரமண்டலங்களை வாசித்து ஆண்டவரை ஆராதனை செய்த வீரன். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே, நீ பாட்டு பாடுனா கர்த்தர் பாடலை பாடு. ஆமென். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு உலக பாடல் நல்லா இருக்க, தத்துவ பாடல்கள். ஆமாம், தத்துவ பாடல்கள். ஆனால் தேவனுடைய பாடல்கள் அது வேதத்தை பாடுகிறதாகிறது. ஆமென். நம்ம பாருங்கள், நம்ம எந்த பாட்டு பாடினாலும் அந்த பாடலின் வார்த்தைகளை கவனியுங்கள், அது வேதம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை நீங்கள் வேதத்தை கொண்டு பாடினால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிறைய நாம் கற்றுக்கொள்ளலாம். தாவீது ஒரு சங்கீதம் எழுதினார். 23ஆம் சங்கீதம். நிறைய சங்கீதங்கள் எழுதினார். 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு வந்து விடுகிறார் என்று தாவீது எழுதினார். நல்ல கவனிங்க. இதில் என்ன கற்றுக்கொள்வீங்கன்னா, தாவீதுக்கு தனிப்பட்ட தேவனோடு இருந்த ஒரு நடை இருந்தது. நிறைய பேர் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு தெய்வீக நடை, வெளியே போன பிற்பாடு உலக நடை. அப்படி அல்ல. என கர்த்தர் காண்கிற தேவன். நம்ம எப்படி வாழணும்னா, தேவன் நடை, தேவ பாவனையை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரெண்டாவதாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், தாவீதுக்கு பிரியமானவர்களே தேவ இருதயத்திற்கு ஏற்ற ஒரு குணம் இருந்தபடியினாலே அவன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்று நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பெத்தானியில் ஒரு பெண்மணி இருந்தால் பிரியமானவர்களே, அவள் பேர் மார்த்தாள் மரியாள் என்று பார்க்கிறோம். இயேசு இவங்க வீட்டுக்கு போனால் இந்த மார்த்தா உடனே அவள் பின்னால் கிச்சனுக்கு போயிடுவா. எதுக்கு கிச்சனுக்கு போவா தெரியுமா? இயேசு வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக விருந்தாளிகள் நிறைய பேர் வருவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், அவன் வீட்டுக்கு வரவங்கள வெறுமையாக அனுப்பக்கூடாது. அதனால் தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு உண்ண ஆகாரம் கொடுக்கணும், சமைக்க போயிடுவா. யார்? மார்த்தா. ஆனால் மரியாளோ வேதம் சொல்லுகிறது, இயேசு வந்துட்டாள்னா அவள் வேறு எல்லாவற்றையும் மறந்துடுவாளாம். இயேசுடைய பாதபடியில் உட்காந்துருவாளாம். அவர் போதனைகளை கேட்க உட்காந்துருவாளாம். மார்த்தாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஓடி வரா, வந்து சொல்கிறா, இயேசுவே என் சகோதரியை வந்து எனக்கு உதவி செய்ய சொல்லும். அல்லேலூயா. இயேசு என்ன தெரியுமா மார்த்தாள்கிட்ட பார்த்து சொன்னா, அவள் சொன்னா, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். எது முக்கியம் தெரியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நீ கொடுத்து பார். தாவீது கொடுத்தபடியினாலே அவன் தேவ இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் மாறினான். ஆமென் சொல்லுவோம். மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் போவோம். அந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கரேஜ் ரூட்டட் இன் ஃபெய்த். தாவீதுக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தில் வேர் ஊன்றிய துணிச்சல் என்று நாம் சொல்லலாம். விசுவாசத்திலே. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமைங்க. தேவன் பெரியவர். தாவீது எல்லா இடத்துலையும் அவன் விசுவாசியாகவே தான் இருப்பான். சில பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பைபிள் சொல்லுது இருமனம் தேவனுக்கு பகையானது. நம்ம இங்கே ஒன்று பேசுவோம், அங்கிட்டு ஒன்று பேசுவோம், இது தேவனுக்கு பகை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எங்கேயும் ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது பிரியமானவர்களே, அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது? அவன் தைரியமானவன், அவன் விசுவாசத்தில் வேறு உண்டவன். ஒரு மரம் என்று நாம் பார்த்தால் அந்த மரம் அதுடைய பலன் எங்கே இருக்குதுன்னா அந்த மரத்துடைய வேரில் இருக்கிறது. அந்த வேர் எவ்வளோ ஆழமாய் இருக்கிறதோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த மரம் பலமாய் இருக்கிறது. அதனால்தான் தாவீது விசுவாசத்தில் வேறு உண்டவன். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது பிலிஸ்தியருடைய இராணுவத்தில் ஒருவன் இருக்கிறான். அவன் கோலியாத் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கோலியாத்து 10 அடிக்கும் மேலே உயரமான ஒருவன். ஆமேன். அவன் உயரமாயிருந்தான், ஒரு யுத்த வீரன். அவன் இஸ்ரவேலரை நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் ஆண்டவரை நிந்திக்கிறான். யார் என் கூட ஒண்டிக்கொண்டு யுத்தத்துக்கு வர முடியும்? எல்லாரும் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். வழக்கமாக யார் ஓடுவா? ராஜா தான் முதல்ல முன்னுக்கு போனு. சவுல் ராஜா தேவனை விட்டு விலகி வாழ்கிறான், ஓடி போய் பதுங்கி கொண்டான். ஆண்டவர் பாருங்க, சின்ன பையன், கடைசி பையன், ஜெசியின் குடும்பத்தில் கடைசி பையனான தாவீது போய் நிற்கிறான். ஆமேன் சொல்லுங்க. தாவீது போய் நிற்கிறான். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 Samuel chapter 17, and I invite you to come to verse 37, chapter 17 and verse 37. நான் வாசிக்கிறேன், முதல்ல கேளுங்க. verse 37. Moreover, David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of the Philistine. And Saul said to David, go and the Lord be with you. நாம் கேட்போம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கையுக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உடனே கூட இருப்பாராக என்றான். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தாவீது குறித்து நிறையா கற்றுக்கொள்ளலாம். சவுல், தாவீது சின்ன பையன், அவன் மேலே போர்க்கலசத்தை எல்லாம் உடுத்தி தாவீதுக்கு அது போட்டுக்கொண்டு நடக்கக்கூட முடியல. தாவீது எல்லாத்தையும் கழட்டி போட்டார். தாவீது சொன்னார், நான் இருக்கிற மாதிரியே போகிறேன். கையில் ஒரு கவன் 5 கல்லை எடுத்துக்கொண்டு தாவீது போகிறார். அல்லேலூயா. யாருக்கிட்ட சண்டைக்கு போகிறார்? ஒரு யுத்த வீரன் கோலியாத்துக்கிட்ட சண்டைக்கு போகிறார். கத்தி கொண்டு நிற்கிறான். இந்த கவனை வைத்து ஒரு சுற்றி அந்த கல்லை வைத்து ஒரு அடித்தான் பாருங்க நெத்தியில். இந்த கோலியாத்து விழுந்தான். ஆனால் தாவீது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனின் நாமத்தில் நான் வரேன் கல்லை எடுத்து அடித்தானா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ ஆராதனை செய்கிற ஆண்டவர் சின்னவர் அல்ல, அவர் பெரியவர். அவர் உனக்காக வழக்காடுவார். யாராவது ஏதாவது பிரச்சனையில் சிக்கி கொண்டு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இரவு ஆண்டவர்கிட்ட முறையிட்டு செல்லுங்கள். ஆண்டவர் உன் பிரச்சனையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லுவோம். கோலியாத்தின் கையில் இருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன் அவர். உன்னை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். 4வது காரியத்தை நான் சொல்லுகிறேன், நம்ம பின்பு ஜெபம் பண்ணுவோம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 40லிருந்து 50 வரைக்கும் பாருங்கள். ஆனால் நாம் வாசிக்க போகிறது 39ஆம் வசனம். என்ன என்று கற்றுக்கொள்ள போகிறோம்? We are going to learn the 4th truth, victory by God's power. தேவனுடைய வல்லமையால் வெற்றி என்றதான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 39வது வசனத்திலே தாவீது சவுல் உடுத்தின அந்த போர் உடையை தாவீது உடுத்தி கொள்ளல. 39வது வசனம், அவர் கையில் என்னத்தை எடுத்துக்கொண்டார்?
கற்களை எடுத்துக்கொண்டால் கவனை எடுத்துக்கொண்டார். Look at verse 39. And David fastened his sword to his armor, and he tried to walk, and he had not tested them. And David said to Saul, I cannot walk with these, for I have not tested them. So David took them off. கேளுங்கள். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. 40வது வசனத்தை கவனியுங்கள். Then he took his staff in his hand, and he chose for himself 5 smooth stones from the brook, and put them in a shepherd's bag, in a pouch which he had, and his sling was in his hand, and he drew near to the Philistine. கேப்போம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். வசனம் 45 கவனியுங்கள். Then David said to the Philistines, you come to me with a sword, with a spear, and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts and the God of the armies of Israel, whom you have defiled. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். வசனம் 47 கேளுங்கள். Then all this assembly shall know that the Lord does not save with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். சில யுத்தம் நீ ஜெயிக்க கூடிய யுத்தம் உன் மாம்ச பலத்தில் உன்கிட்ட இருக்க பணத்தை வைத்து உனக்கு இருக்கிற சில பிரச்சனையை தீர்த்தரலாம். உனக்கு இருக்கிற சரீர பலன் வாலிபத்தை கொண்டு சில பிரச்சனைகளை நீ தீர்த்து விடலாம். ஹல்லேலூயா. ஆனால் சில பிரச்சனைகள் நீ கடந்து போகிற சில பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வரணும்னா உனக்கு மேலான ஒருவர் உதவ வேண்டும். ஹல்லேலூயா. உன் மேல அவர் தயவு இருக்க வேண்டும். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு இரவு வேளையிலே உன்னை பார்த்து ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன்னைக்கு நீ வந்தது நல்லது, நான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ கடந்து போகும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஐயோ, இந்த பிரச்சனை தீருமா? பல ஆண்டுகளாய் இதை போராடி கொண்டிருக்கிறேன். தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்லுவோமா அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் இடத்திலே ஆண்டவர் சொன்னார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் தங்கும். My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. அப்படின்னு வசனம் சொல்லுது. உனக்கு பலன் இருக்கலாம், பலன் அற்று நீ இருக்கலாம், உன் பலவீனத்திலே என் பலன் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இரவு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நாம் முடிக்கும் போது 2 நாளாகமம் புஸ்தகத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கம் வித் மீ டு 2 Chronicles chapter 16. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம், அதில் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Come with me to 2 Chronicles chapter 16 and verse 9. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth, to show himself strong on behalf of those whose heart is loyal to him. In this you have done foolishly. Therefore, from now on you shall have wars. ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. நல்லா கவனிங்க. யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் வல்லமையை நீ காணும்படி.
விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது ராஜாவுக்கு. அவர் சொல்லுகிறார், நீ அல்லேலூயா, நீ கர்த்தரை நம்பாமல் கர்த்தரை அண்டிக்கொள்ளாமல் இருந்தபடியினாலே இனி நீ காண்பது யுத்தமாய்தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்கிறவர்களே, ஆண்டவர் அவசரத்திற்கு மட்டும் தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவரிடத்துல ஓடி வந்துடு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஒரு பாடலை பாடப்போகிறோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். இந்த பாடலை பாடும்போது நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க போகிறோம். கர்த்தர் ஏவினபடி நம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்போம். அப்புறம் பிரியமானவர்களே, நம் யாவரும், நான் ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுறேன். கர்த்தர் ஏவினபடி ஒரு சின்ன ஜெபம் உங்கள் யாவருக்கும் பண்ணுகிறேன். ஆராதனை முடிந்தவுடனே ஜெபத்துக்கு முன்புறத்திற்கு வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நம் யாவரும்